மோடி எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை பற்றி பேசுகிறார். அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வைத்து கச்சத்தீவுக்காக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இதையெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு வரும்போதெல்லாம் 100 முறைக்கு மேல் மோடி கச்சத்தீவை பற்றி பேசியிருக்கிறாரு. எதற்காக கச்சத்தீவை அவர் மீட்டெடுக்க முடியவில்லை? நான் வெற்றி பெற்றால் இந்த தேசமே திரும்பி பார்க்கும் என்று சொன்னார். ஆனால் அவரை இப்போது தேசத்தில் உள்ளவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதில்லை. இந்தியா கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வாக்கு வங்கிக்காக எதை வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று உளறிக் கொண்டிருக்கிறார். 1974ஆம் ஆண்டு அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கச்சத்தீவு இடம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அந்த பரிமாற்றத்தில் கச்சத்தீவு 1.9 சதுர கிலோமீட்டர், பல 100 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய கடல் எல்லையை விஸ்தரிப்பு செய்திருக்கிறார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அந்த கடல் எல்லையிலே தான் விலை மதிக்க முடியாத அபூர்வ வகை மினரல்ஸ், தாது பொருட்கள், இந்தியாவின் செல்வங்கள் அங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் மோடிக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. சாராபாய் விண்வெளி நிலையம் என்று ஒன்று இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது, துவக்கப்பட்டது. விண்வெளி ஆய்வறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அனைவரும் சேர்ந்து இந்திய எல்லைக்கு எந்த கடற்பரப்பு தேவை என்பதை முடிவு செய்து அன்று அன்னை இந்திரா காந்தி மேற்கொண்ட முடிவு அது. அது மட்டுமல்ல, 6 லட்சம் தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர், அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுத்தவர். 1974ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மீது படையெடுத்து பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்ற நாடை உருவாக்கியவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இந்த வரலாறை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள். இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர், இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அடியாக அளந்து எடுத்து வைத்தவர். அன்னை இந்திரா காந்தியுடைய வரலாறையும் தெரியாமல், இந்திய நாட்டு ரகசியங்களையும் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக மோடி உளறிக் கொண்டிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து பதவியேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அமைச்சரவையில் இருந்த. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. திருப்பெரும்புதூர் பிரகடனத்தை நாங்கள் இன்று அறிவித்திருக்கிறோம். 40 தொகுதிகளிலும் பாசிச ஆட்சியை அகற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறோம். இதுதான் திருப்பெரும்புதூர் பிரகடனம். இந்திய துறை மோடிஜி கையில், சிபிஐ மோடிஜி கையில், இன்கம் டாக்ஸ் மோடிஜி கையில், தேர்தல் ஆணையம் மோடிஜி கையில், எல்லாம் மோடி கையில் தான். அதை வச்சுக்கின்னு தேர்தலை சந்திக்க இருக்கிறார். ஆனா எங்களுடைய இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம்.